ஓம் சக்தி, ஓம் சக்தி. வேதனையோட, எதிர்பார்ப்போட, குழப்பங்களோட இருக்கிற உன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும். இப்பவாவது நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா? என்ன பாடா படுத்திட்டு இருக்கிறது என்னை விட்டு போகுமா போகாதா? இல்ல காலம் முழுவதும் நான் இப்படித்தான் பட்டுட்டு இருக்கணுமா? எதை தொட்டாலும் விளக்கம் இல்ல. வீட்டுல பிள்ளைகளோட நடவடிக்கையும் சரியில்லை. கட்டிய உறவு ஒரு பக்கம் எனக்கு தொந்தரவை தலைமையில பாரத்தை கொடுத்துட்டு இருக்கு. எந்த வகையிலையும் நிம்மதி இல்ல. நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிற நடக்கல. சுபகாரிய வீட்டுல நடக்கணும்னு நினைக்கிறேன், தகுந்த வரன் வரல. என் குழந்தைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்காம தள்ளிட்டு போகுது. வருத்தத்தையும் வேதனையும் குடும்பத்துல குழப்பத்தையும் தகராறையும் கொடுத்துட்டு இருக்கு. தாயே என்னை காப்பாத்துன்னு இந்த கருமாரிய கூப்பிட்ட என் பிள்ளைகளை பார்க்க இந்த கருமாரியோட வாக்க தள்ளி விட்டு போகாம கேளு. இது உனக்கே உனக்கான வாக்குதான், குழப்ப வேண்டாம். இது யாருக்கோ வந்த வாக்கான்னு குழப்ப வேண்டாம். இது உனக்கே உனக்காக வந்த வாக்குதான், உனக்குத்தான். கேளு. நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்னன்னு புரியுதா? சொல்லு, நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு புரியுதா? ஏமாத்துக்காரர்கள் உன்னை சுத்தி இருக்கிறாங்கன்னு புரியுதா? உன் கண்ணை மறைச்சு நடக்கிற காரியம் உனக்கு புரியுதா? பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருந்துச்சாமா, அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது. அது இன்னுமா உனக்கு தெரியல? தெரியல? எத்தனை பாடுபட்டிருக்கிற, அதையெல்லாம் ஒரு பாடமா நினைச்சு உன் வாழ்க்கையை கடந்து வர வேண்டாம்? மேலும் மேலும் உன்னை சுலபமா ஏமாத்திரலான்னு உன்னை தேடி தேடி வந்து உனக்கு பாடுகளை இன்னும் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்களே, இன்னுமா உனக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கு? சொல்லு, சொல்லுமா, சொல்லு. உன் வாழ்க்கையில நீ பட்டது போதாதா? இனியும் படணுமா? விவரமாயிரு, கவனமாயிருன்னு எத்தனை முறை நான் வந்து வந்து உன்னை சொல்றேன். இருக்கிறதெல்லாம் போதும், இனியும் தலையில தூக்கி போட்டுக்காத. யாரையும் நம்பி எதையும் கொடுக்காத, யாரையும் நம்பி எதையும் வாங்காத. உன் பாடுகளை அதிகப்படுத்துறதுக்காக காத்திருக்காங்கன்னு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனாலும் நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் வாங்கி தலையில போட்டுக்குவேன். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அந்த தீய சக்தி சொல்ற மாதிரியே உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டீன்னா, உன்னை தேடி தேடி வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிற இந்த தாய்க்கு நீ என்ன பதில் சொல்ல போற? வேண்டாம், இனியாவது கவனமாயிரு. உன்னை அழிக்கணும்னு காத்திருக்கிற அந்த பொய் முக வேடம் போட்டு சிரிப்புகளை காட்டி உள்ளுக்குள்ள வெஞ்சத்தை வச்சு இனிப்பான வார்த்தைகளை பேசி உள்ளுக்குள்ள கசப்பான வார்த்தைகளையும் கசப்பான வழிகளையும் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிற அவங்கள இனியும் நம்பாத. அவங்கதான் சரியில்லை, இவங்க நல்லவங்கன்னு நினைக்காத. வேஷம் போட்டுட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க. நடிக்க தெரியாத ஒன்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நடிக்க தெரிஞ்சவங்க தான் கூட்டமா இருக்காங்கிறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல? இப்படியே இருந்தீன்னா வாழ்க்கையில உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. வேதனைகளோட இருக்க நான் சொல்லிட்டே இருக்கிற, தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்குது. கவனமா இல்லைன்னா உன்னை ஆத்தோட அடிச்சுட்டு போயிரு. கவனமா இரு. கண்குத்தி பாம்பா உன்னை பார்த்துட்டு இருக்காங்க, கவனமா இரு. தினமும் அந்த வாசலுக்கு வரும்போது மட்டும் நீ கவனமாயிரு, சரியா? அந்த வாசலை காலையில எந்திரிச்சு அந்த வாசலுக்கு வரும்போது அந்த வாசல்ல என்ன இருக்குதுங்கிறத கவனமா பாரு. நீரின் மூலமா கலந்து தெளிக்கப்பட்டது உன் வாசல்ல இருக்கு. அது அப்படியே பதிஞ்சும் போயிருக்கு. விசித்திரமான ஒரு பொருள். கவனமா பார்த்தீங்கன்னா உன் வாசல்ல அது கிடைக்கும். வாசல்ல, வெளிவாசல்ல கிடைக்கும். அதைத்தான் இன்னைக்கு நீ மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு போற.
உத்து பார்த்தீனா வித்தியாசமான ஒரு பொருள் உன் வாசல்ல கிடக்கும். அதை பார்த்தீனாலும் கையால தொடாம வேற எதையாவது வச்சு கையில படாம எடுத்துக்கொண்டு போய் முக்குடு சந்தில போட்டுரு. ஒவ்வொரு நாளும் நீர்ல கலந்து கலந்துதான் உன் வாசல்ல தெரிச்சிட்டு இருக்காங்க உன் பாதம் படணும்னு. கவனமா இரு, கவனமா இரு. உன் வாழ்க்கையில வேதனைகளை அள்ளி கொடுக்கறக்கு ஆளா இல்லாம போச்சு. கவனமா இரு, நான் சொல்றத கேளு. உன் வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும், உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் கொடுக்கணும்னு காத்திருக்கேன். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய். இங்க உனக்காக காத்திருக்கு பூஜை செய்யறதுக்கு. உன் பிரச்சனைகளை கொடுத்து இங்க பூஜைக்கு கொடுத்து அதிலிருந்து நல்ல வழியை பெற்றுக்கோ. ஆமா, திரும்ப திரும்பத்தான் சொல்லுவேன். ஏன்னா என் மேல நம்பிக்கை வச்ச சத்திய எண்ணம் கொண்ட என் பிள்ளைகளுக்காக நல்லதை நடத்தி கொடுக்க காத்திருக்கிற இந்த கருமாறிய தெரிஞ்ச என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் சொல்றதுல சத்தியம் இருக்குன்னு. நம்புற என் பிள்ளைக என்கிட்ட பூஜைக்கும் கொடுக்கலாம். நம்புற என் பிள்ளைக என்கிட்ட இந்த 48 நாள் பூஜையில் வச்சதை வாங்கி பலன் பெற்றுக்கலாம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதை மட்டுமே நான் அனுமதிப்பேன். ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பூஜை செய்யறக்கு உன் காணிக்கையை இந்த தாய்க்கு ஒப்பட. உன் காணிக்கையின் மூலம் இங்க பூஜைகள் நடந்து அந்த பூஜையில மனமகிழ்ந்து இந்த தாய் நடத்தி கொடுக்கணும்னு நீ காத்திருக்கிற காரியத்தை 100க்கு 100 நடத்தி கொடுக்க போற. உன் காணிக்கை என் கையில ஒப்பட. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.